மெலிசா ஆற்றுக்கு ஒரு நடை போய் வரலாம் என்று முடிவு செய்தாள். நண்பகல் நேரம், எல்லோரும் வேலையில் இருந்ததால் அவள் நீந்துவதற்கு தீர்மானித்தாள். தன்னை ஆடையை கழற்றிவிட்டு ஆற்றுக்குள் நடந்து சென்று நீந்தினாள். அவள் தண்ணீரிலேயே இருந்தபோது காலடி ஓசை கேட்டது. திரும்பிப் பார்த்தாள். ஒரு ஆண்மகன் நின்று கொண்டிருந்தான். எனக்கு தனிமை தேவை. நான் குளிக்க வந்திருக்கிறேன் என்றான் அவன். அவள் கத்தினாள். நான் முதலில் இங்கே வந்திருக்கிறேன். எனவே ஓடிப்போ. தண்ணீரில் ஒரு சப்தம் கேட்டது. திரும்பிப் பார்த்தால் அவன் ஏற்கனவே தண்ணீரில் இறங்கியிருந்தான். ஒரு வைன் பாட்டிலும் தங்கக் கோப்பையும் அவன் கையில் இருந்தன. அப்போதுதான் அவன் அவளைப் பார்த்து கோபத்துடன் கேட்டான். நீ இன்னும் இங்கே என்ன செய்கிறாய்? உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் யார் தெரியுமா? என்று அவன் கத்தினான். அவள் எண்ணங்களில் ஆழ்ந்திருந்தாள். அவன் முகம் பழக்கமாகத் தோன்றியது. ஆனால் எங்கே சந்தித்தாள் என்று அவளுக்கு நினைவில் இல்லை. என்ன நடக்கிறது என்று புரியும் முன் அவன் அவளுடைய முடியை பிடித்து இழுத்தான். ஆற்றின் கரையில் வந்து அவளைத் தள்ளினான். அவள் கத்தினாள். அவன் அதை பொருட்படுத்தாமல் அவளுடைய உடலுக்குள் நுழைய முயன்றான். ஆனால் அவள் அவனுடைய கால்களுக்கிடையில் ஒரு உதை கொடுத்தாள்.